இதுக்கு மேலேயும் இந்த உண்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது மேடம். விட்டா கடைசி வரைக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காமே நீங்கள் சிவாபாஸை விட்டு போயிடுவீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் மேடம். மேடம், நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் வீண் போகலை மேடம். சிவாபாஸ்க்கு உங்கள் மேலே காதல் வந்துருச்சு மேடம். பல தடவை உங்ககிட்ட லவ் சொல்றதுக்கு முயற்சி பண்ணி சிவாபாஸ் தோத்து போனதுதான் மேடம் மிச்சம். எப்படி தானே யோசிக்கிறீங்க? உங்க வீட்டுக்கு ரஞ்சித்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் வந்துட்டு போன அன்னைக்கு தான் சிவாபாஸ்க்கு உங்க மேல காதலே வந்துச்சு. அதுக்கப்புறம் சிவாபாஸ் பல தடவை அவரோட காதலை உங்ககிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் பொறுத்து பார்த்தேன். சிவாபாஸும் அவரோட காதலை உங்ககிட்ட சொல்ற மாதிரி தெரியல. அதனால நானே களத்தில் இறங்கினேன் மேடம். உங்க மொத்த ஃபேமிலியும் வீட்டுக்கு வந்தப்பதான் முதல்ல சிவாபாஸ் உங்ககிட்ட காதலை சொல்றதுக்கு முயற்சி பண்ணாரு. அவர் எழுதின லெட்டரை தான் உங்க மேல நான் தூக்கி போட்டேன். ஆனா அது கை மாறி எல்லாருக்கும் போயிடுச்சு. சிவாபாஸ் உங்ககிட்ட தன்னோட லவ்வை சொல்லி ஒரு மோதிரம் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தார் மேடம். அதுக்கப்புறம் உங்க பிறந்த நாளைக்கு முத ஒரு புடவை எடுத்து கொடுத்து உங்களுக்கே தெரியாம உங்க அப்பா அம்மாவெல்லாம் வர வச்சு அடிக்கடி உங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருந்தார் மேடம். அவரை நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்றீங்களோ அதை விட ஒரு படி அதிகமாக தான் அவர் உங்களை லவ் பண்றாரு. அதுக்காக பாஸ் பண்ணாத காரியமே இல்லை மேடம். ஆக்சுவலாக உங்கள் கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக நடத்தணும்னு தான் எல்லாருமே முடிவு பண்ணாங்க. ஆனால் நீங்கள் கங்கா மேடத்திட்ட பேசிகிட்டு இருந்ததை கேட்ட நம்ம பாஸு நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் முழு சந்தோஷத்தோடு இருக்கும்போது உங்கள் கழுத்தில் தாலி கட்டி உங்ககிட்ட காதலை சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தார் மேடம். சக்தி, நாளைக்கு விடிஞ்சா உனக்கு எனக்கு கல்யாணம். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா கன்ஃபார்ம் மாமா. அவர் உங்களுக்கு நலங்கு வைக்க வந்தப்ப அவரை எல்லாரும் துரத்தி விட்டாங்க. ஆனா பாஸ் பிளான் பண்ணி உங்களுக்கு நலங்கு வச்சார் மேடம். ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த கல்யாணத்தை நடத்துறதுல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாரு மேடம். புடவை எடுக்கும்போது காசு பத்தாம போனப்ப உங்களுக்கு புடவை எப்படி எடுத்து கொடுத்தாரு தெரியுமா மேடம்? தன்னோட காரை வித்தும் கடைசியில் 5000 ரூபா பத்தாம போனப்ப குடோன்ல போய் மூட்டை தூக்கி அதுல வந்த காசுல தான் மேடம் நீங்க ஆசைப்பட்ட அந்த புடவையை வாங்கி கொடுத்தாரு. ஆசைப்பட்ட புடவைய வாங்கி தர்றதுக்காக நான் காசு இல்லாம என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி உனக்கே தெரியாம கடைக்கு போய் அந்த புடவைய வாங்கி உங்க அம்மா மூலியமா உனக்கு நான் கொடுத்து விட்டேன். ஒரே வா, வாட் a creativity. பாட்டியம்மா 10 பவுன்ல தாலி வாங்கி ஆகணும்னு சொன்னப்ப
எங்கெல்லாமோ பணத்துக்கு சிவா பாஸ் அலைஞ்சாரு மேடம். கம்பெனி ஷேர்ஸை கூட விற்க பார்த்தாரு. ஆனா அது எதுவுமே நடக்கல மேடம். கடைசியில பாஸ் தாலியை எப்படி வாங்கினாரு தெரியுமா மேடம்? மாரத்தான்ல ஓடி ஜெயிச்சு தான் மேடம் சிவா பாஸ் தாலியே வாங்கினாரு. இது எல்லாமே உங்க அம்மாவுக்கும் தெரியும் மேடம். ஆனா சிவா பாஸ் தான் அவர் படுற எந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு உங்க அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. பாவம் உங்க அம்மா, அவங்களும் உண்மையை வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியாம போராடினாங்க. கடைசியா கல்யாணமும் வந்துச்சு. கல்யாணத்துல எப்படியும் உங்க கழுத்துல தாலி கட்டும்போது லவ்வை சொல்லிடலான்னு பாஸ் ஆசைப்பட்டார் மேடம். ஆனா ஒரே ராத்திரில எல்லாமே தலைகீழா மாறி போச்சு மேடம். ஆனா தான் கண்ட கனவு எல்லாமே சுக்குநூறா உடஞ்சிருச்சேன்ற கவலையில தான் மேடம் பாஸ் தண்ணி அடிக்கவே ஆரம்பிச்சாரு. தான் நினைச்ச மாதிரி தன்னோட வாழ்க்கை அமையாதோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அது மட்டும் காரணமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மேடம். வேற ஏதோ அவருக்குள்ள சோகம் இருக்கு. அதை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாரு மேடம். அந்த காரணம் தான் அவரை தண்ணி அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இல்லனா பாஸ் கண்டிப்பா தண்ணி அடிக்கிற ஆளே கிடையாது மேடம். ரன்பீர், நீங்க சொல்றது உண்மைதான் ரன்பீர். அவருக்குள்ள உங்களுக்கும் தெரியாத ஏதோ ஒரு சோகம் இருக்கு. அது யார்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அது தெரிஞ்சுக்கிட்டாதான் அவரை அதுல இருந்து ஈஸியா காப்பாத்தலாம். மேடம், எனக்கு ஒரு ஆசை மேடம். என்ன ரன்பீர்? பாஸோட மனசை எப்படியாவது மாத்தி அவரை உங்க கூட வாழ வைங்க மேடம். அது போதும் மேடம் எனக்கு. அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நானும் போராடுறேன். ஆனா விதி என்னென்னமோ பண்ணுது. சரி ரன்பீர், நீங்க கிளம்புங்க. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். மேடம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ரன்பீர்? தாராளமா கேளுங்க. என்னோட மச்சானுக்கு ஃபாரின்ல வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசை மேடம். நம்ம ரஞ்சித் சார்கிட்ட சொல்லி ஃபாரின்ல ஒரு வேலை வாங்கி தர சொல்லுங்க மேடம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? அது வந்து கங்கா, நீயே சொல்ல. என்ன ரன்பீர், உங்க மச்சான் ஃபாரின்ல தான் வேலை செய்வாரா? ஏன் உள்ளூர்லாம் வேலை செய்ய மாட்டாரா? அப்போ ரஞ்சித்? எஸ், இட்ஸ் மீ. அடேங்கப்பா, அதெல்லாம் நீங்க சேர்ந்து பண்ண செட்டப்பா? சரி கங்கா, நான் கிளம்புறேன். ஓகே. சக்தி, என்னக்கா? உனக்கு காஃபி போட்டு நான் மாடிக்கு கொண்டு வரவா இல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நீ கீழே வந்து குடிக்கிறியா? எனக்கு இன்னைக்கு காஃபி வேண்டாம். காஃபி வேண்டாமா? என்ன சக்தி, ஆபீஸ்ல இருந்து வரும்போதே தலை வலிக்குது, கால் வலிக்குது, காஃபி போட்டு குடுன்வ. இன்னைக்கு நானே கேக்குறேன், நீ வேண்டான்னு சொல்ற. ஐயோ அக்கா, எப்போ நான் வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஒரே டென்ஷனா இருப்பேன். ஆனா இன்னைக்கு எனக்கு டென்ஷனே இல்லக்கா. அதனாலதான். டென்ஷனே இல்லையா? அவ்வளோ சந்தோஷமாவா இருக்கா இவ? ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்துச்சா? கிட்டத்தட்ட அப்படிதான்க்கா. ஓ அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் ஏன் சக்தி புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு இன்னும் முழுசா புரியலக்கா. ஆனா புரிஞ்சதும் உன் கையால பால் பாயாசம் செஞ்சு சாப்பிடுற. ஓகே, சரி சரி. என்ன இவ பேசுறது இன்னைக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. பேசாம சுபத்ரா கிட்ட போய் சொல்லுவோம். அவதான் கரெக்டா சொல்லுவா. மாமா, என்ன லவ் பண்றீங்களா மாமா? ஐயோ, மிஸ் பண்ணிட்டேனே. ஆமா, மாமா லவ் சொன்னா எப்படி சொல்வாரு? பண்ணி பார்க்கலாம். மாமா எப்படி லவ் சொல்வாரு? சக்தி, ஐ லவ் யூ. சீச்சி, இப்படியா சொல்லிருப்பாரு? சாச்சா, மாமா தான் ரொம்ப மாறிட்டாரே.
லவ் மூடுக்கு தான் வந்துட்டார்ல, அப்போ எப்படி சொல்வாரு? ஆ, இப்படி திரும்பி என்னைய பாப்பாரு. நான் அவரை பார்த்தோன்னே வெக்கப்பட்டு நிப்பேன். அப்படியே சக்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சக்தி, ஐ லவ் யூ சக்தி. ஆமா, மாமா எங்க? மாமா, 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 எங்க போனாரு? அக்கா கிட்ட கேப்போம். அக்கா, 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 வா 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 வா. அக்கா. என்ன சக்தி, காஃபி வேணுமா? அதான் நான் அப்பவே கேட்டேன்ல. நீ தான் பால் பாயசம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்ட. இரு, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ அக்கா இரு. வேண்டாம்க்கா, எனக்கு என்ன? காஃபி எல்லாம் வேண்டாம். வேற என்ன வேணும் சக்தி? மாமா எங்க? நீ அவரை பாத்தியா? நான் பார்க்கலையே சக்தி. எங்கேயாவது வெளியில போறேன்னு சொன்னாரா? ஐயோ இல்ல, நான் கிச்சன்ல வேலையா இருந்தேன். அதனால அவர் வெளியில போனாரேன்னு பார்க்கவே இல்லையே. ஓ, என்ன சக்தி, ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக இப்ப அவரை அவசரமா தேடிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சக்தி. ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. ரூம்ல போய் பார்த்தேன், மாமாவை காணோம். அதான் எங்கன்னு கேட்டேன். மத்தபடி வேற ஒண்ணு இல்ல. அப்படியா? வேணும்னா நீ ஃபோன் பண்ணி பாரு. சரி, ஓகேக்கா. பாத்தியாமா, அந்த சக்தி எதுக்காக எப்பவும் இல்லாத திருநாளா சிவாவை தேடுறா? ஒண்ணுமே புரியலம்மா. ஒருவேளை சக்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு சிவாவை தேடுறாளோ? என்ன உண்மைமா? சிவா சக்தியை லவ் பண்ற விஷயம். ஐயோ, என்ன சொல்ற சுபத்ரா? என் அடி வயதுல புளிய கரைக்கிறியே. அப்படி மட்டும் இந்த சக்திக்கு சிவா லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சது, நாம காலி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுபத்ரா. பயப்படாத. பயந்தா எதுவும் யோசிக்க முடியாது. பயப்படாம இருந்தாதான் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, அப்படி சொல்றியா? சரி சுபத்ரா, நாம மாட்டிக்காம இருந்தா சரிமா. மாமா எங்க போயிருப்பாரு? அக்கா சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி பாப்போம். The subscriber is currently switched off. Please try after some time. என்ன மாமா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? எங்க போனாருன்னு தெரியலையே. என்னங்க, மளிகை சாமான் லிஸ்ட் ரெடி பண்ணி 3 நாள் ஆயிடுச்சு. நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வர மீனாட்சி. ஆமா, ஒவ்வொரு தடவையும் நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா வாங்கிட்டே வர மாட்டீங்க. நான் என்ன மீனாட்சி பண்றது? வேலை அவ்வளோ இருக்குது. நான் என்ன வேணும்னே வாங்கி தர மாட்டேன். போதும். ஒர்க் அவ்வளோ பிஸி. சரி, நான் இல்லைன்னா என்ன? இந்த வீட்டில் வேற யாருமே போய் வாங்கிட்டு வர மாட்டாங்களா? எங்க யாருங்க அனுப்புறது? நம்ம பாட்டி சும்மா தானே இருக்கு. டேய், நான் எதுக்குடா போனோம்? ஏன் சும்மா தானே இருக்க? போக வேண்டியதானே? டேய், யாரா சும்மா இருக்கா? எனக்கும் இங்க நிறைய வேலை இருக்கு, தெரிஞ்சுக்கோ. மேடம், அப்படி என்ன வீட்டில் வேலை செய்றீங்க? எங்க விடுங்க, பாட்டியை போய் வம்பு இழுத்துக்கிட்டு. எங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். பரவாயில்ல மீனாட்சி, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன். இவையன் சாப்பாடு வேணான்ட்டு போறான். என்னங்க, வர வர உங்க அண்ணன் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவன் மானஸ்தான். கல்யாணம் நின்றுடுச்சுன்ற வருத்தத்தில் சாப்பிடாம இருக்கான். ஆனா சில ஜென்மங்கள்லாம் இருக்கு, என்ன நடந்தாலும் சரி திறந்த வாயை மூடாம தின்னுக்கிட்டே இருக்குங்க. சரி, சக்தி எங்க? ஐயோ, அவளை சாப்பிட கூப்பிட மறந்துட்டேன் பாருங்களேன். சரி, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏன்டா ஏன் மூஞ்சிய பாக்குற? சாப்பிடு. சிவாபாஸ்க்கு உங்க மேல காதல் வந்துருச்சு மேடம். அவரை நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்றீங்களோ அதை விட ஒரு படி அதிகமா தான் அவர் உங்களை லவ் பண்றாரு. சக்தி, வா சாப்பிடலாம். வேண்டாக்கா, எனக்கு பசிக்கல.
சொன்ன கேளு சக்தி, சாப்பிட வா. அக்கா வேணாக்கா. என்ன நடக்குதுங்க? நீயும் சாப்பிட வர மாட்டேங்கிற, உன் வீட்டுக்காரரும் சாப்பிட வர மாட்டேங்கிறாரு. என்னது மாமா வந்துட்டாரா? இப்பதான் வந்தாரு. ஏய், சாப்பிட வரலையா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்க்கா. மாமா, நீங்க என் மேல வச்சிருக்கிற லவ் இன்னைக்கு எப்படியாவது நீங்க சொல்லி நான் கேட்டுறணும். மாமா அவரோட லவ் சொன்னதும் அப்படியே அவரை கட்டி பிடிச்சு, மாமா மாமா என்ன மாமா திரும்பவும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? வேணாம் மாமா, என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல மாமா. அதுக்காக என் சந்தோஷத்தை என்னால் விட முடியாது. எது மாமா உங்களுக்கு சந்தோஷம்? என்னை கஷ்டப்படுத்துறதா? நான் யாரையும் கஷ்டப்படுத்தலை. என்னால் யாரும் கஷ்டப்படவும் வேண்டாம். போகிறவங்க இங்கேருந்து தாராளமாக போகலாம். எனக்கு உங்க கூட இருந்தா மட்டும்தான் மாமா நிம்மதி. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. என்ன மாமா சொன்னீங்க? அப்படி இல்லையா? சரி மாமா விடுங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்கிட்ட யாரும் எதுவும் கேட்க வேண்டாம். பதில் சொல்ற நிலைமையில நான் இல்ல. இங்க இருந்து போ. இல்ல மாமா, இன்னைக்கு இதை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். சரி, என்ன கேட்கணும் கேளு. நீங்க என்ன லவ் பண்றீங்களா மாமா? என் ஆசையெல்லாம் நிறைவேற்ற முயற்சி பண்ணீங்களா? ஏன் மாமா அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க மாமா, நீங்க என்ன லவ் பண்றீங்கல்ல? மாமா சொல்லுங்க மாமா. யார் சொன்னது? யார் சொன்னா என்ன மாமா? நான் கேட்டது உண்மையா பொய்யா அதை மட்டும் சொல்லுங்க. இங்க பார், நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு வந்து கேட்ப, நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? இது என் கற்பனை இல்ல மாமா. நீங்க என்ன லவ் பண்றதாவும் அது சொல்ல முயற்சி பண்ணதாவும் அது நடக்காம போனதுனால தான் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு ரன்பீர் தான் மாமா சொன்னாரு. மாமா இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏய், அந்த ரன்பீர் ஒரு விவரம் கட்டவன். அவன் சொன்னான்னு நீயும் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. உன்னையெல்லாம் என்னன்னு சொல்றது? யாரு எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா? எது பொய் எது உண்மைன்னு யோசிக்கவே மாட்ட. இங்க பார், அந்த ரன்பீர் ஏதாவது நீ வருத்தப்படுவான்னு சொல்லி ஏதாவது பொய்ய சொல்லி ஏமாத்தி இருப்பான். அவன் லூசு மாதிரி வளர்றதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்குற. போய் வேற வேலை இருந்தா பாரு. அப்போ நீங்க என்ன லவ் பண்ணலையா மாமா? அப்படி இருந்தா நான் எதுக்கு என் லைஃபை விட்டு நீ போன்னு சொல்லுவேன்? இல்ல மாமா, ரன்பீர் போய் சொல்லல. நீங்க தான் வேற ஏதோ விஷயத்த மறைக்க என் மேல லவ் இல்லைன்னு போய் சொல்றீங்க. எனக்கு நல்லா தெரியும் மாமா, நீங்க என்ன லவ் பண்றீங்க. நான் ஆசைப்பட்டதுல செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. இங்க பார், இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு நினைச்சிட்டு ஏன் நிம்மதியும் ஓ நிம்மதியும் சேர்த்து கெடுக்காத. புரியுதா? புரியுது மாமா, நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு புரியுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை மறைக்கிறீங்கன்னு புரியுது. ஆனா அது என்ன காரணம் தான் எனக்கு புரியல மாமா. நான் இப்பவும் சொல்றேன், உங்க மனசுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் மாமா. ஏய், எனக்கு உன் துணையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது உனக்கு புரியல?